பகிருளி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் பாடுகிறார். இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்று இலக்கியம் பாடுகிறார். இமயவரை பரவி இருந்தவன் தமிழ். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது. இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களை பரவி வாழ்ந்தார்கள். எனவே இந்த நிலத்தை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடிக் கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று பதிவு செய்கிறார். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனத்தவரெல்லாம் வந்து குடியேறிவர்கள் என்று ஆழ்வார் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தங்கள் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார். ஆசிய கண்டம் இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தமிழ் மக்கள், தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள், உலகின் மூத்த மொழியின் மாந்தர்கள். உலகில் எல்லாரும் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழர்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மொழி சிதைந்து அழிகிறது. அதை பார்க்கிறான் ஒருவர். நாளையின் தாய்மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்கிறான் அவார் மொழி கவிஞர் சொல்லம்.